கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தனை பிடிச்சான். யார் பிடிச்சா? தமிழ்நாடு கவர்மெண்ட் போலீஸ் இல்லை, மத்தியில இருந்து பிடிச்சானுங்க. பிடிச்சிட்டு அவனை விசாரணை பண்ணா அவன் போதை மாத்திரை வித்துட்டு இருக்கிறான். அவன் யாருன்னு விசாரணை பண்ணா அவன் திமுக கட்சிக்கார். திமுகவில் பொறுப்புல இருக்கிறான், உறுப்பினர் மட்டும் இல்ல, பொறுப்புல இருக்கிறான். எவ்வளோக்கு போதை மாத்திரை வித்தான்னா 3000 கோடிக்கு வித்தான்னு மேலோட்டமான விசாரணை. எவ்வளோ? 3000 கோடிக்கு போதை மாத்திரை வித்திருக்கிறான், மேலோட்டமா விசாரணை. அவன் தான் சினிமா நிறைய எடுத்திருக்கிறான், திமுகவுக்கு நிறைய நிதி கொடுத்திருக்கிறான். இப்படி போன்றவர்கள் தான் திமுகவில் இருக்கின்றார்கள். காவல்துறைக்கு தெரியாம யாராவது ஒரு பொட்டலம் கஞ்சா விற்க முடியுமா? எங்கேயாவது அங்க இருக்கிற ஏட்டுக்கு தெரியாம, கான்ஸ்டபிளுக்கு தெரியாம, எஸ்ஐக்கு தெரியாம யாராவது ஒரு பொட்டலம் விற்க முடியுமா? முடியாது, முடியாது. ஆனா என்னன்னா, காவல்துறை தமிழ்நாட்டில் சுதந்திரமா செயல்பட முடியல. அவங்களுக்கு பல கட்டுப்பாடுகள் இருக்கிறது. காவல்துறையில கஞ்சா விற்கிறவன பிடிச்சா உடனே போன் வருது, சார் நான் திமுக பகுதி செயலாளர் பேசுறேன் சார், வட்டம் பேசுறேன் சார், ஒன்றியம் பேசுறேன் சார், அவன் நம்மாளு சார், விட்டுடுங்க சார். அவன் விட்டுடுவோம், காவல்துறை விட்டுட்டு போயிடுறான். எதுக்கையா நமக்கு பிரச்சனை? அப்போ அவ்வளோ திமுக கட்சிக்காரங்க தான் இதை வித்துட்டு இருக்கிறாங்க இல்லையா? சரளமா இப்போ என்கிட்ட ஆட்சி இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், நான் என்ன பண்ணுவேன்னா, முதல் நாள் தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டம் இருக்கிறது. இந்த 38 மாவட்டம் சென்னை உட்பட, சரி சென்னை இல்லாத 37 மாவட்டம், 37 மாவட்டத்தில் உள்ள எஸ்பி எல்லாரையும் வர வைப்பேன், கமிஷனர் வர வைப்பேன். வந்துட்டு நான் சொல்லுவேன், நாளைக்கு ஒரு நாளுக்குள்ள தமிழ்நாடு சுத்தமாயிடணும். நாளைக்கு தமிழ்நாட்டில் எங்கேயாவது உங்க எல்லையில உங்க மாவட்டத்தில் கஞ்சா விற்கிறது, அதாவது எனக்கு யாராவது பிடிச்சாங்கன்னா உங்களை நான் சஸ்பெண்ட் பண்ணுவேன். எஸ்பி என்ன பண்ணுவாரு? அடுத்த நாள் அவர் மாவட்டத்துக்கு போயிட்டு எல்லாரையும் கூப்பிடுவார், டிஎஸ்பி கூப்பிடுவார், இங்க பாரியா என் வேலை போயிடும், அப்படி ஏதாவது உங்க எல்லையில வித்தீங்கன்னா ஒன்ன நான் சஸ்பெண்ட் பண்ணிடுவேன் டிஎஸ்பி கிட்ட சொல்லுவார். டிஎஸ்பி என்ன பண்ணுவார்? அவருக்கு கீழே இருக்கிற இன்ஸ்பெக்டர்லாம் வர வச்சுக்கிட்டு ஒரு மீட்டிங் போட்டு, யோ என் வேலை போயிடுயா, உடனே பார்த்துக்கையான்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லுவார். இன்ஸ்பெக்டர் ஒரு மீட்டிங் வச்சு எஸ்ஐ அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் ஏட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, யோ எங்கேயாவது வித்தாங்கன்னா ஒன்னு தொலைச்சு போட்டுடுவேன், என் வேலை போயிடும், அதனால நீ பத்திரமா இரு, விற்காம பார்த்துக்கோன்னு. இது எவ்வளவு நேரம் போதே? அது சாதாரண வேலையா? ஒரு 5 பேரை சஸ்பெண்ட் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா சுத்தமாயிடும். இதெல்லாம் சாதாரண வேலை. ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு அதை பத்தி கவலை இருக்கா? உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள் பத்தி கவலை இருக்கா? அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அவர் வச்சுட்டு நாடகம் ஆடிட்டு கால் ஷீட் 2 மணி நேரம் கால் ஷீட் கொடுக்குறாரு. காலில் வருவார், அப்படி ஆக்ஷன் கிளாப் அப்படின்னு சொன்னோடனே அப்படியே நடிச்சுட்டு ஒரு வீடியோ எடுத்துட்டு அதை போட்டுட்டு இருப்பாங்க, மீடியாவில் போட்டுட்டு. அதான் நடக்குது தானே. உங்களுடன் ஸ்டாலின், அவங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின். அது ஒரு திட்டம். என்ன நலம் காக்கும் ஸ்டாலின் என்னவா? முகாம் நடத்துவாங்களாம் ஒவ்வொரு சனிக்கிழமை காலையில். அந்த முகாம் எதுக்கு நடத்துனா? மருத்துவ முகாமா. ஏன் இந்த முகாமை நீங்க 4.5 ஆண்டுகளுக்கு முன்பு நடத்த வேண்டியதானே? ஆட்சிக்கு வந்த உடனே நடத்தினால. இப்ப இன்னொரு 4 மாசம் தான் உங்க ஆட்சியே இருக்குது. இப்ப நீங்க முகாம், அந்த முகாம்ல யார் வருவாங்க? மருத்துவர்கள் வருவாங்க. எங்கிருந்து வருவாங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்து வருவாங்க. அப்போ இந்த முகாம் நடத்துற நேரத்தில் ஹாஸ்பிட்டல் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப அங்க ஹாஸ்பிட்டல் யாரும் போயிட போறீங்க சனிக்கிழமை காலையில், யாரும் இருக்க போறதில்ல. அங்கிருந்து இந்த முகாமுக்கு வருவாங்களாம். ஏமாத்திட்டு இருக்க. உங்களுடன் ஸ்டாலின் அதில் என்னன்னா, கவர்மெண்ட் ஆபீஸ்ல கொடுக்குற மனுவை இவங்க முகாம் நடத்தி அந்த மனு வாங்குவாங்களாம். நீ கவர்மெண்ட் ஆபீஸ்லயே நீ முகாம் சரியான மனு வாங்குறது இல்லை, உங்க வேலையே இல்லை, முகாம்ல என்ன பண்ண போறீங்க? அப்போ இதெல்லாம் ஏமாத்து வேலை. நீங்க தயவு செய்து இவங்க செய்கிற ஏமாற்று வேலைகளை நம்பாதீர்கள், நம்பாதீர்கள்.